வணக்கம் சார். வணக்கம் சைமன். கமல் சார் ப்ரொடியூஸ் பண்ணி ரஜினி சார் நடித்து சுந்தர்சி அவர்கள் வந்து இயக்க போகிறதா ஒரு பெரிய அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியே ஒரு குதூகலமாக இருந்தது. அப்பா இவங்க பெரிய ஆளுங்க 3 பேர் ஒன்றா சேர்ந்து ஒரு நல்ல படம் பண்ண போகிறாங்க, இல்லை ஒரு கமர்ஷியலாக சூப்பராக படம் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு தாட்டில் இருந்தோம். பட் நேற்று வந்து திடீர்னு சுந்தர்சி அவர்கள் வந்து நான் இந்த ப்ராஜெக்ட்லேருந்து விலகிறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. என்ன சார் காரணம்? 40 வருடங்களுக்கு பிறகு 2 பேரும் இணையறாங்க. இணையற படம் இருக்குது. அது அடுத்த படமா நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது முதல் படமா 2 பேரும் சேர்ந்து நடிக்கிற படமா அது முதல்ல ஆரம்பிக்கப்பட்டு அது சரி அப்புறமா பார்த்துப்போம் அப்படின்ட்டு கமலஹாசன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிக்கிற மாதிரி வந்து கமலஹாசனுக்கு ஒரு கடன் பிரச்சனை இருக்குது. அந்த கடன் பிரச்சனைக்காக ரஜினி வந்து நண்பருக்காக பண்ணி தராரு. நம்ம சொல்லியிருந்தா 32 நாள் கால்ஷீட்டு ரொம்ப ஒரு குறுகிய நாள் படம் வந்து பக்கா கமர்ஷியல் படமா ஒரு காமெடி படமா இருக்கணும் சுந்தர்சியை சூஸ் பண்ணது. இப்படியாவது நேற்று வந்து அந்த திடீர் அறிக்கை வந்து சுந்தர்சி தரப்புல இருந்து வந்து நீங்க ஒன்றும் இல்லை சைமன், இதெல்லாம் வந்து எப்படின்னா பொன்னான வாய்ப்பை தாண்டி இதெல்லாம் வந்து சில பேருக்கு ஜாதகத்தில் சொல்லுவாங்க விபரீத ராஜயோகன் வாங்குது. அது எப்படி வரும்னு தெரியாது. வந்து அப்படி வந்து ஒருத்தனுக்கு அமைஞ்சிடும். நீ ஒரு இப்போ வந்து ஒரு 2 படம் நடிச்ச ஒரு ஹீரோ அவருக்கு படம் பண்றதுக்கே ஒரு 20 பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க டைரக்டர் அப்படின்போது ஒரு பக்கம் உலகநாயகன் இன்னொரு பக்கம் சூப்பர் ஸ்டார் ஒரு 40 வருடத்துக்கு பிறகு அவங்க வந்து இணையறாங்க மீன் அவர் தயாரிக்கிறாரு இவர் நடிக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயமே நீங்க சினிமாவுடைய 100 ஆண்டு தமிழ் சினிமாவுடைய 100 ஆண்டு கடந்து இந்த பதிவு அப்படியே இருக்கும். வந்து நிச்சயமா இருக்காது ஒரு முக்கியமான பதிவு. அப்படியேப்பட்ட இடத்துல சுந்தர்சி வந்திருக்காரு. ஏன் இதை வேணான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு நாம விசாரிச்ச வகையில் இன்னும் காரணம் என்னன்னு சொல்ல அது ராஜ்கமல் பிலிம்ஸ் சார் இதுலயும் சொல்லல, சுந்தர்சியும் அந்த காரணத்தை சொல்ல. நாங்க 3 பேரும் வந்து கூடி பேசின நாட்கள் என்னால மறக்க முடியாது. இப்படி ஒரு வாய்ப்பு என் வாழ்நாளில் கிடைக்கும்னு நான் இது பண்ணல. அதே சமயத்துல சில துரதிருஷ்டவசங்களும் நடக்க தான் செய்யும். அது மாதிரியான ஒரு சம்பவம் நடந்துச்சு. இது எனக்கு ஒரு பாடம் அப்படின்னு முடிச்சிருக்காரு. வந்து அதுதான் அங்க கோட் பண்ண வேண்டியதா இருக்குது. வந்து என்ன காரணம், எங்க இவருக்கு அழுத்தம் வந்தது, யார் இந்த ப்ராஜெக்ட்ல வந்து என்ன பண்ணாங்க. சுந்தர்சி அப்படியேப்பட்ட கேரக்டர் கிடையாது. நீங்க சில டைரக்டர்லாம் இருக்காங்க வந்து விடா கொண்டாங்கன்னு மாதிரி இருப்பாங்க, அவங்களெல்லாம் வச்சு படமே பண்ண முடியாது. வந்து ஆனா இவர் அப்படியேப்பட்டவர் கிடையாது. வந்து எல்லாரும் கூட பிளெக்சிபிளா போறக்கூடிய ஒருத்தர். ஏற்கனவே பத்தி ரஜினியை வச்சு அருணாச்சலன் ஒரு படமும் கமலஹாசன் அன்பே சிவன் படத்தை வந்து இயக்கியிருக்கிறாரு. ஒரு கமர்ஷியல் டைரக்டர். இன்னைக்கு வரைக்கும் வந்து கமர்ஷியலா லைம்லைட்ல இருக்கக்கூடியவர். மூக்குத்திமன் 2 பண்ணிட்டு இருக்காரு. என்ன பிரச்சனை நாம தெரிஞ்ச சோர்ஸ்ல விசாரிச்சப்போ 3 தகவலை சொன்னாங்க. 3த்துல எப்படின்னு எனக்கு 1த்துல மட்டும் உடன்பாடா இருக்குது. அது ஒண்ணு என்னன்னா இவர் வந்து ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸ்ல படம் பண்ணி தரேன். அது எப்படி சார் கமல் ஒத்துக்குவார்? அவர் எவ்வளவு பெரிய ஆள். வந்து ப்ரொடக்ஷன் சரியா பார்க்க தெரியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸ்ல பண்ணி தருவாங்க. ஒரு ப்ரொடக்ஷன்லயே ஊர்னவரு அவங்க என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸ்ல அந்த ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸ்ல பண்ணி தர அளவுக்கு உங்களுக்கு என்ன லாபம் வருமோ அது சம்பளமாவே கொடுத்துருவாங்க. அவங்க சுந்தர்சிக்கு ஒரு பெரிய தொகை தான் சம்பளம் பேசப்பட்டிருக்கு. இது அந்த அளவுக்கு நான் நம்புற மாதிரி தெரியல. இண்டஸ்ட்ரியில பரவன ஒரு விஷயம். அப்புறம் இன்னொன்னு வந்து அவர் கூடவே இருக்கிற ஒருத்தர் வந்து கமல் கூடவே இருக்கிற வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து கொலாப்ஸ் பண்ணிட்டாரு. அவர் பேச்சு தான் கேட்கிறாரு. இவரு முழுக்க அவருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்காருன்னா அதுவும் ஒரு காலம் நடக்காது. நீங்க கமலஹாசன் சினிமாவில் எல்லாரும் வந்து கரைச்சி குடிச்சவங்கன்னு. இவர் கரைச்சி குடிச்ச அந்த இடத்துல ஏப்பம் விட்ட ஒரு நபர் வந்து. அதனால அதுக்கான வாய்ப்பும் இல்லை. 3வதா ஒரு சினிமா நண்பர் சொன்னதுன்னா கதையில வந்து கதை டிஸ்கஷன்ல ஒரு சின்ன முரண்பாடு ஏற்பட்டிருக்கு. ரஜினி எல்லாத்துக்கும் ஓகேன்ட்டாரு. கமல் சொன்ன ஒரு விஷயத்த சுந்தர்சியால ஏத்துக்க முடியல. சுந்தர்சி எவ்வளவு சொல்லி பார்த்தாரு, சரியா வர சார் ஒரு கமர்ஷியல் படம் பண்றோம், சாரை வச்சு பண்றோம் அப்படின்னு இதை நீங்க பண்ணுங்க கரெக்டா இருக்கும் அப்படின்னு ஆணித்தனமா அவர் சொன்னதாக ஒரு தகவல். இதுல இல்லைங்க எனக்கு உடன்பாடு இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்ட்டு. மேபி இது இருந்தா நடந்திருக்கும். அதையெல்லாம் தாண்டி சுந்தர்சி மாதிரியான டைரக்டர் வந்து இந்த மாதிரி போற ப்ராஜெக்ட்ல அவ்வளவு சீக்கிரமா போற போக்குல எனக்கு ஒண்ணு வேணாங்கன்னு எழுதி கொடுத்துட்டுலாம் போயிட வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவர் இதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸ்ன்னு சொல்றாங்க இல்லைங்களா, இதுக்கப்புறம் ஒரு படம் பண்ணி சம்பாதிக்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. வந்து சுந்தர்சிலாம் ஆல்ரெடி வந்து நல்ல வசதி வாய்ப்போட பெரிய அளவுல இருக்காரு. வந்து இது சம்பந்தமா குஷ்பு கிட்ட கூட கேட்டிருக்காங்க, இது சுந்தரம் அவங்களாம் என்ன பேசுறாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்ட்டாங்க. அவங்க ஒரு பக்கம் ஒதுக்கிட்டாங்க. ஆனால் கதை விவாதத்துல ஒரு பிரச்சனை. அப்புறமா அது இதை தாண்டி வந்து சின்ன ஈகோ கிளாஷ் ஆயிருக்குது அப்படின்னு. அதுக்குள்ள சோசியல் மீடியால என்ன பண்ணிட்டாங்க, ரஜினிக்கு எதிரான ஏதாவது கிளைமேக்ஸ் வச்சிருப்பாரு கமல் அப்படின்ற மாதிரி அப்படிலாம் இருக்காது. வந்து அது யூடியூப் சேனல்ஸ்ல சுந்தர்சியை வந்து வெளியே போன்னு சொல்லிட்டாரு கமல். அதனாலதான் பிரச்சனை. எங்கேயோ ஒரு ரெசார்ட்ல நடந்த உடனே வெளியே போன்னு சொல்லிட்டாரு அப்படின்ட்டு
அப்படிலாம் கிடையாது. பேசி வச்சுதானே ஒரு டைரக்டர் கொண்டு வருது. நீங்க மற்றபடி இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம்னு வச்சுங்க, மிஸ்கின் வச்சு இந்த படத்தை பண்றீங்கன்னா நீங்க வந்து கமலாலையும் டியூன் பண்ண முடியாது, ரஜினியாலையும் டியூன் பண்ண முடியாது. அவரை சுந்தர் சி அப்படியேப்பட்டவர் கிடையாது. நீங்க ஸ்பாட்லயே நான் வின்னர்னு ஒரு படம் தெரியுங்களா, அது வாசன் ஹவுஸ்ன்னு நம்ம மியூசிக் அகாடமி பக்கத்துல இருந்தது. அதுதான் இந்த கல்யாண போர்ஷன்லாம் எடுத்தது. கிரணுக்கு கல்யாணம் ஆகும், ஒரு காலை இது பண்ணிட்டு போவார்ல, முழுக்க வாசன் ஹவுஸ்ல எடுத்தது. கிட்டத்தட்ட 6-7 நாள் அங்க இருந்தேன் நான். ஒரே டேக் தான் எல்லாத்தையும். வடிவெல்லாம் வந்து அவரே கம்போஸ் பண்ணிட்டு சுந்தரனே ஓகே வேணான்வாரு, ஆனா உங்களுக்கு ஓகே இல்லைன்னா ஓகே, அவன் வெறும் ஆக்ஷன் கட் மட்டும் சொல்லிடுறேன் ஓகேன்வாரு. இதுதாங்க டைரக்டர், ஒரு கமர்ஷியல் டைரக்டருக்கு. வடிவேல் மேல அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. வடிவேலுக்கு எப்படி காமெடி பண்ண தெரியும், வடிவேலுக்கு அந்த சீன் எப்படி கொண்டு வந்து சேர்க்க தெரிய வருது. இப்படி இருக்கிற ஒரு நபர் வந்து கமல்கிட்ட போய் முரண்பட்டு நின்று மூர்க்கத்தனமா இதுவாகி நீ வெளியே போ, என் முகத்திலே முழிக்காத அப்படிலாம் வாய்ப்பே இல்லை. ஏதோ ஒரு சம்திங் ஒரு விஷயம் நடந்திருக்குது, அது சுந்தர் சிக்கு ஒரு மனக்காயத்தை ஏற்படுத்தி இருக்குது. அதுல இருந்து அவர் வெளியே வந்துட்டாரு. இதுல யாராவது ஒருத்தர் விளக்கம் சொன்னால் மட்டும்தான் தெரிய வருவது. இது வரைக்கும் அனுமானமா தான் எல்லாம் பேசிட்டு இருக்க வேண்டியதா இருக்கும். சார், இப்போ அவரு இந்த பெரிய ப்ராஜெக்ட்ல இருந்து வெளியே வந்துட்டாரு. அடுத்து யாருக்கு அந்த வாய்ப்பு, அந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கு கிடைக்கிறதுக்கு இருக்கு? ஏற்கனவே அதுவும் ஒரு லொகேஷன் ஆரம்பிச்சு அவரை போட்டு வெளுன்னு வெளுத்து அவர் போங்க நான் நடிக்க போறேன் என்ன நடிக்க போயிட்டாரு. அவர் வந்து இவர்ல தேவதாஸ்ல போயிட்டாரு. அப்புறம் நெல்சனுக்கு ரொம்ப ஆசை தான் அப்படின்னு. ஜெயிலர் முடியறதுக்கே உங்களுக்கு ஜூன் தான் ரிலீஸ் அப்படின்ற பொழுது ரஜினிக்கு எப்பவுமே ஒரு சென்டிமெண்ட் உண்டு. இப்போ வந்து ஒரு பண்ண டைரக்டர் ஒரு ஜெயிலர் 2 பண்ணிட்டாரு, அடுத்த படம் பண்ணும்போது அது ஃபிளாப் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, அந்த மாதிரி திங்க் பண்ணக்கூடாது. ஆனால் நெல்சன் வேணான்னு சொல்லியாச்சுன்னு ஒரு தகவல். திடீர்னு நேற்று பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா முழுக்க வந்து கார்த்திக் சுப்ராஜ் அப்படிங்க, அவர் தான் தலைவருக்கு சரியான ஃபேன். ஆகுது ஒரு ஃபேன் மோடோடய வந்து அவர் படம் பண்ணக்கூடியவர். இன்னைக்கெல்லாம் பேட்டை பாருங்க, உண்மையில பேட்டை பாருங்க, ஒரு பக்கா படமா இருக்கும் அது. ஆனால் கார்த்திக் சுப்ராஜ் மதுரையில் வந்து இந்த இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ஸா அதை பூஜை போட்டு அதை போயிட்டு இருக்காது. மேபி வாங்கன்னு சொன்னா கூட அதை யாருக்கிட்டையாவது ஒரு அசோசியேட் கொடுத்து கூட வந்துடுவாரு. இதுக்கிடையில ஒன்று நேற்று சோசியல் மீடியாவில் போனோன்னு ரணகலமே ஆகி போச்சு. யார் பேர் தெரியுங்களா? வெங்கட் பிரபு வந்து ஏற்க போறாரு அப்படின்னு யார்ட்டே சும்மா இருக்க மாட்டீங்களா, நீங்க ஆளாளுக்கு ஒவ்வொரு பேர் கிடைக்குதுன்னு நீங்க பாட்டு பேசிட்டு இருக்கீங்களான்ட்டு இது யாருக்கு அந்த வாய்ப்புன்னு தெரியல. சொன்ன மாதிரி ஆல்ரெடி வந்து இப்ப வெளியே போயிட்டாருன்னு டக்குனு ஒரு முடிவு பண்ணிட்டு இருப்பாங்க, டிக் பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் தாண்டி என்ன எடுத்த உடனே ஒரு மாதிரி முதல் கோளலே முற்றும் கோணலா இருக்குதுன்னு ரஜினி வந்து கொஞ்சம் அப்செட் ஆயிருக்காரு. அவர் அந்த சென்டிமெண்ட்லாம் பார்ப்பார். முதல் துவக்கமே கரெக்டா இருக்கணும், அது எங்கேயும் வந்து தடங்கல் ஆகக்கூடாது. அது ரொம்ப காலமா அதை வந்து இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த சாங்கியம் பார்க்கறது, சம்பிரதாயம் பார்க்கறது, இதெல்லாம் நம்பிக்கை உள்ள ஒருத்தர். அந்த KS ரவிக்குமார் படம் லிங்கா இல்லை, அதுக்கு முன்னாடி ராணா டைரக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது தானே முதல் ஷாட்லேயே அவர் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. கடைசி வரைக்கும் அந்த ப்ராஜெக்ட் ஒண்ணுமே டேக் ஆஃபே ஆகலை. அதுக்கப்புறம் ஜக்குபாயின்னு அதை வேற மாதிரி மாற்றி அப்புறம் சரத்குமார் நடிச்சதில் ஒன்றும் இல்லாத போயிடுச்சு. ஆனால் அதில் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டு என்னன்னு கமல் மட்டும் அதெல்லாம் ஒன்றும் நம்பாதீங்க, பிரமாதமாக போகலாம் வாங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காரு. இன்னொரு விஷயம், இது கிண்டலுக்கா நிஜமான கூட தெரியல. ரஜினி வந்து இளையராஜா வேணும் அப்படின்னாராம். அவர் வந்து ரகுமான் போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதால இவர் வந்து இப்பா பாதி வேணும். கண்டிப்பா கலாய்ச்சிருக்கானுங்க. என்னென்ன கலாய்க்கணுமோ உள்ள இறங்கி இப்ப பாருங்க எப்படி கலாய்ச்சிருக்கானுங்க. அதெல்லாம் தாண்டி உண்மையிலே இது நம்ம கிண்டலுக்காக பேசல, ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் தான். அவங்க 2 பேரும் 40 வருஷத்துக்கு பிறகு சேர்றாங்கன்னா அது எப்படியாப்பட்ட ஒரு படமா இருக்கும். அதுதான் இன்னைக்கு வந்து அப்படியாப்பட்ட ஒரு பொண்ணான வாய்ப்பு எங்க மிஸ் ஆச்சு, என்ன காரணம் அப்படின்னு, இது யாருக்கு அடுத்து கிடைக்கும்னு இன்னத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா நம்ம கூட வந்து சேனல்ல கூட சொன்ன கமலுக்கு வந்து பைனான்சியல் ரீதியாக ஒரு சின்ன இது இருக்கும். அது கூட அவங்க தரப்புல இருந்து கூட சொன்னாங்க இல்ல அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னு இருக்கு. ரஜினி அதுக்காக தான் பண்ணி கொடுக்குறாரு. யாராருக்கும் உதவி பண்ணோம், நம்ம நண்பனுக்காக பண்ணக்கூடாதா அப்படி. தளபதி கச்சேரி அந்த பாட்டு வந்து ரிலீஸ் ஆகி ஒரு நாள்ல 12 மில்லியன் வியூஸ் போயிருந்துச்சு. இப்போ ட்விட்டர்லாம் போட்டு எல்லாருமே கலாய்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க. நீங்கள் வந்து ஒவ்வொன்று பேசுனீங்க, மக்கள்கிட்ட செல்வாக்கு குறைஞ்சிருச்சு அப்படி இப்படின்லாம் விட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பட் 3-4 டேஸுக்கு அப்புறம் அது வந்து 45 மில்லியனுக்கு மேலே போய்கிட்டு இருக்கு. இதுக்கும் நிறைய பேர் வந்து இது வந்து ஃபேக்கு, பாட்ஸை வச்சு வியூஸ் அள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. இது நிஜமாவே என்ன சார் நடந்தது? விஜய் படத்துக்கு அப்படிலாம் உங்களுக்கு என்ன ஷேர் மார்க்கெட்டான்னு வந்து ஏறணும்னு உச்சத்தில் ஏறி ஒரே நாளில் டவுனில் இறங்கிறதுக்கு இன்னும் இப்போ போக ஜனநாயகனுக்கு பெரிய எதிர்பார்ப்பு. ஆக்சுவலாக என்னன்னா யூடியூப் சம்மந்தமான ஒரு நபர்கிட்ட கேட்கும்போது
ஃபர்ஸ்ட் வியூஸ் அந்த கடகடன் போகும்போது என்ன வேணும், இது வந்து அது என்ன சொல்லுவாங்க, மேனுவலா இது பண்றாங்களா, யாராவது பூஸ்ட் பண்றாங்களான்ட்டு யூடியூபே நிறுத்தி வைக்கும். நிறுத்தி வச்சு அதுக்கப்புறம் வந்து இல்ல ஓகே இது வந்து மேனுவலா தான் அதை பார்த்துட்டு இருக்காங்க, ஆட்கள் தான் அதை பாக்குறாங்க அப்படிங்கும்போது அதை வந்து பூஸ்ட் பண்ணி விடும். அப்படி வந்தது தான் அந்த இது கண்டி இவங்களுக்கு காசு கொடுத்தலாம் இதை கொண்டு சேர்க்க வேண்டிய அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது. வந்து விஜய் என்ன அவ்வளோ இதுவாக அரசியலுக்கு போய் ஒரு சம்பவம் நடந்துச்சு. இவங்க என்ன பேசியிருந்தாங்கன்னா, கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜயோடைய மார்க்கெட்லாம் கீழே இறங்கிடுச்சு, ஜனநாயகம்லாம் பார்க்கறதுக்கு ஆள் இல்லை, ஃபர்ஸ்ட் சிங்கிள் பார்த்தீங்களா இவ்வளோதான் ஓடுது, காசை கொடுத்து ஓட்ட வச்சிருக்காங்கன்னு. வாய்ப்பே இல்லை. இது வந்து கடைசி படம், அந்த படத்திற்கான வியாபாரம் மிகப்பெரிய அளவில் பேசப்படுகிறது. இன்னும் தமிழ்நாடு தேட்டர்கள் வந்து யாருன்னே முடிவு பண்ண முடியல. விஜயா தான் அதை ஜெகதீஷ் வச்சு ரிலீஸ் பண்ண போகிறார். தமிழ்நாடு தேட்டர்கள் அவர் தான் வாங்குறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா டேபிள் ப்ராஃபிட் கிட்டத்தட்ட ஒரு 500 கோடிக்கு வந்துடுச்சு இந்த படம். பெரிய எதிர்பார்ப்பு. இன்னொரு காரணம், ஒரு வாய்மொழி உத்தரவா விஜய் நிர்வாகிகள் சொல்லியிருக்கிறதுனா, ஜனவரி 9ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் எதையுமே வந்து, அதாவது ஜனநாயகன் படம் சம்பந்தமாவோ அரசியல் சீண்டலோ எதையுமே பண்ணாதீங்கன்னு. அது பயத்தின் காரணம் கிடையாது. ஏன்னா நம்மளை நம்பி ஒரு ப்ரொடியூசர் ஒரு 400 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்காரு. அந்த படத்தை வந்து எந்த பிரச்சனையும் உருவாக்கக்கூடாது. ஏன்னா இடையில பார்த்தீங்கன்னா அந்த படம் தள்ளி போகுது, மார்ச்சுக்கு போகுது, ஏப்ரலுக்கு போகுதுன்றாங்க. ஆனாலும் தான் அந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க ஜனவரி 9ஆம் தேதின்ட்டு. அதனால இப்போ எப்பவுமே விஜய் வந்து ஒரு ப்ரொடியூசர்களுக்கான நடிகர், வந்து ஒரு இயக்குனருக்கான நடிகர். ஏன்னா 2 பேரையும் வந்து வீட்டில் பார்த்துருக்காரு. உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு வாத்தியார் பையனா இருந்தால் நீங்கள் பார்த்து பழகிறீங்கள, பள்ளியிடம் போனோன்னு கிளம்புவார், பசங்க சரியா படிக்கலன்னு, அப்புறம் டிஓ வந்து கேட்டாங்கன்னு, இது ஹெட்மாஸ்டர் வந்து கேள்வி கேட்டாங்கன்னு, ஊர்காரங்க சில பேர் கிராம பள்ளிக்கூடம்ல ஊர்காரங்களாம் மடக்கி கேட்பாங்க. அப்பெல்லாம் என்ன வாத்தியாரா என்ன நடத்துற நீ, பசங்க ஒண்ணுமே படிக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு ரேஞ்செல்லாம் கேட்பாங்க. வந்து அதுக்கெல்லாம் பயந்துன்னு போய் வேலை பார்த்த காலம்லாம் உண்டு. வந்து அது மாதிரி விஜய் வந்து இப்போ எஸ்எஸ்சி இருந்திருக்கான்னு வச்சுங்க, என்னப்பா இந்த இடத்துல ஷூட்டிங் பர்மிஷன் வாங்கின கிடைக்கல, இதெல்லாம் கேட்டு வளர்ந்துடும். அது ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, பழைய இன்டர்வியூலயே. அப்படி இருந்த நபர் வந்து ப்ரொடக்ஷன் எவ்வளவு கஷ்டம், ஒரு இயக்குநர்களுக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியும். அதனால தான் பாத்தீங்கன்னா இந்த செட்டுக்குள்ள கரெக்டா இருக்கிற ஒரு நபர் வந்து அவர் பேசுறாரு, பேசல கொடையை பிடிச்சின்னு வந்து செவுத்தை பார்த்து நிக்கிறாரு அல்லது வானத்தை பார்த்து நிக்கிறாரு, அதெல்லாம் வேற கதை. வந்து நம்ம நம்பி படம் எடுக்கிற அந்த ப்ரொடியூசர் எந்த விதத்தில் லாஸ் ஆகக்கூடாது அப்படின்னு தெளிவா இருக்கிறார். அதனால தான் ஜனவரி 9ஆம் தேதி வரைக்கும் எந்த அரசியல் பிரச்சனைகளையும் கலப்பாதீங்க, ஜனநாயகம் பத்தி எதுவும் பேசாதீங்க, படம் ரிலீஸ் ஆகணும், அதுக்கப்புறம் நம்ம கச்சேரி வச்சுப்போம். சார், இந்த எஸ்ஐஆர் ரிலேட்டடா 16th அன்னைக்கு டிவிகே சார்பில் ஒரு போராட்டம் பண்ண போறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் எஸ்ஐஆர் ரிலேட்டடா ஏற்கனவே எல்லா கட்சிகளும் போராட்டம் பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து 5 கோடி இதை வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டோம், அப்டேட் ஆகி மத்திய அரசு வந்து 5 கோடி ஸ்லிப்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த போராட்டம் இந்த டைம்ல ரொம்ப அவசியமா அப்படின்னு என்னோட கேள்வி. இல்லை, நீங்க 2 விதமா அதை பார்க்கலாம். உண்மையிலே முதல்ல பண்ணிருக்கலாம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா 75% நாங்கள் வந்து அதை இஷ்யூ பண்ணிட்டோம் அது அப்படின்றாங்க. வந்து அதை தாண்டி நீங்க பண்ணாம விட்டீங்கன்னா இந்த எஸ்ஐஆர்னு எவ்வளவு பெரிய பிரச்சனை, நாங்கள் அனைத்து கட்சி கூட்டம்லாம் போட்டு இது பண்ணோம், ஆளாளுக்கு எல்லாரும் கண்டது, டிவிக்கு ஒண்ணுமே வாயை திறக்கலையே, மறுபடியும் பிஜேபியோட பி டீமா நீங்க, அதுக்காக ஒரு போராட்டமா? இல்ல, அப்படி ஒரு கேள்வி இருக்கு, அதுக்காக ஒரு போராட்டம் அப்படின்னு. ஆனா லேட்டா பண்றாங்களே அப்படின்னு தான் வந்து அது ஆரம்பத்துல இருந்தே அந்த விமர்சனம் இருந்துகிட்டே தான் இருந்தது. ஏங்க டக்குன்னு ஏன் பண்ண மாட்டேன்றீங்க, ரொம்ப லேட்டா பண்றீங்களே, லேட்டா அறிக்கை வர்றீங்களே அப்படின்ற மாதிரி ஒரு சமயம் போக போக மாத்திக்கிறாங்களா என்னன்னு தெரியல. வந்து ஆனால் அதே சமயத்துல எஸ்ஐஆர் சம்பந்தமா எல்லா கட்சிகளும் கேட்கும் பொழுது அதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கும் போது டிவிக்கேவும் தெரிவிச்சாகணும். அது முன்னாடியே பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். சார், அடுத்து வந்து விஜய் அவர்கள் திரும்ப கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்தது. பட் அது உண்மையா பொய்யான்றது நமக்கு தெரியல. அது அடுத்தடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் அந்த மாதிரி கேம்பெயின்ஸ்? மாநில அரசு ஒரு வழிகாட்டல் நெறிமுறை ஒன்று அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்கன்னு ஒரு தகவல். அப்புறம் வந்து கோர்ட் வந்து அவங்க ஒரு வழிகாட்டு நெறிமுறையை வந்து கொடுக்க போறாங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கரூர் சிபிஐ விசாரணை முடிஞ்ச பிறகுதான் இதுக்கான அதாவது வந்து பிரச்சார பயணம் இருக்குமா, இல்லை பொதுக்கூட்டம் இருக்குமா, திருமுனை கூட்டம் இருக்குமா, இல்லை வேன்ல உட்காந்தே விஜய் பேச போறாரு வந்து இவங்க கையில தான் இருக்குது அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் ஆர்வமா இருக்காங்க. டிவிக்கு வந்து எப்படி ஒரு பெரிய ஒரு இவரு சொன்ன மாதிரி ஆதவர்ஜுனா சொன்ன மாதிரி தான் திருச்சியில நாங்கள் அப்படி ஒரு இது பார்க்கவே இல்லைங்க அப்படியேப்பட்ட கூட்டத்தையே அப்படின்னு. அப்படி அவங்களே எதிர்பார்க்காத அந்த கூட்டம் தான். வந்து கூட்டத்தை இனி ஒரு காலங்களில் மிஸ் பண்ணக்கூடாது. குறிப்பா பார்த்தீங்கன்னா டிசம்பர்ல அவங்களுக்கு சின்னம் கிடைச்சிடும். சின்னம் கிடைச்சி சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கணும். நீங்க விஜய்னு ஒரு முகம் இருந்தா கூட சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை மைண்ட்ல ஏற்றிப்பாங்க இல்லைங்களா. விசிலுக்கு போடணுமா, தொப்பிக்கு போடணுமா, ஊர்ல எல்லாம் கேட்பாங்க வந்து வயசானவங்கலாம் எதுக்கு போடணும், ரெட்டாலிக்கு போடணுமா, சூரியனுக்கு போடணுமான்னு அவங்க இல்லை. அது மாதிரி சின்ன முக்கியமான சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கணும். ஜனவரியிலிருந்து விஜய் ஃபுல் ஸ்விங்கா இருக்கிற அந்த தேர்தலில்
மறுபடியும் களத்துல இறங்குறாரு அப்படின்ற ஒரு சார் இப்போ டிவிகே கூட கூட்டணி வைக்கிறதுக்கு எல்லா கட்சிகளும் தயாராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்கு. காங்கிரஸும் அதில் வந்து ரெடியாக இருக்காங்க. டிஎம்கே கரண்டாக இருக்க டிஎம்கே கவர்மெண்ட்டில் காங்கிரஸ் கூட்டணியாக இருக்காங்க. பட் டிவிகே கூட கூட்டணி வைக்கிறதுக்கு ரொம்ப முனைப்பாக இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்தது. அது உண்மையா சார்? ராகுல் காந்தி ரொம்ப விருப்பப்படுறாரு அப்படின்னு. சரி, அதே சமயத்தில் இங்கே தமிழகத்துலேருந்து டிஎம்கேலேருந்து அவங்க போயிடுவாங்களா? அப்படி வெளியே போனால் அவங்களுக்கு தானே நஷ்டம். டிஎம்கே ஒன்று டிஎம்கேயோட இது வச்சு தானே காங்கிரஸுக்கு வந்து வாய்ப்பும் வெற்றியும் இருக்குது. அது அவங்களுக்கு தானே நஷ்டம் போது ராகுல் காந்திக்கு இளைஞர்கள் அதிகமாக இனி அரசியலுக்குள்ளே வரட்டும், அவங்க தான் அடுத்து அரசியலை நகர்த்திட்டு போகிறவங்க. இப்படி விஜய் வந்து ஒரு +2 மாணவர்கள் பட்டமளிப்பு விழாவில் வந்து பரிசளிப்பு விழாவில் சொன்னார், வந்து அரசியலையும் ஒரு சிலபஸாக கொண்டு வரணும். அதை ராகுல் காந்தியும் சொல்லியிருக்காரு. அதையும் பாடத்திட்டமாக கொண்டு வாங்க. ஏன் அதுவும் ஒரு இப்போ டாக்டர் இன்ஜினியர் இவங்களாம் ஆகிற மாதிரி அரசியல்வாதி ஆகிறோம், நாங்களும் வந்து எம்எல்ஏ ஆகிறோம், எம்பி ஆக போகிறோம் அப்படின்ற ஒரு அதனால வந்து விஜய் கூட ஒரு கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பிரவீன் சக்கரவர்த்தி அப்படின்னு காங்கிரஸ் தலைவர் ஒருத்தர் வந்து விஜயிடம் ரகசியமாக பேசுனதா ஒரு தகவல் இருக்கு. ஆனால் நீங்கள் இப்படியும் கேட்கலாம், சார் பீகார் எலெக்ஷன் நீங்கள் வச்சு எப்படி இன்னும் காங்கிரஸ் மேலே இதுவாக இருக்கீங்க அப்படின்னு வந்து ஒரு மாநிலத்தினுடைய எலெக்ஷனை வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது. வந்து இது வந்து விஜய்க்கான ஒரு மாசு, விஜய்க்கான ஒரு செல்வாக்கு இருக்கும்பொழுது அந்த கூட்டணி நம்ம பயன்படுத்திப்போம். நீங்க பாருங்க, அதிமுகவில் வந்து இன்னும் எடப்பாடி பழனிசாமி விஜய்க்கு எதிராக பேசவில்லை பார்த்தீங்களா? இருக்கிற மற்ற தலைவர்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க, வந்து மற்ற முன்னாள் அமைச்சர்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப தெளிவா இருக்கிறார். வந்து கூட்டணி ஒன்னே ஒரு விஷயம் சைமன், கூட்டணின்னு இப்போ வந்து விஜய் ஏதாவது ஒன்று பண்ணார்னா அது ஆட்டத்தை கலைச்சிடுவாங்க. அது விஜய்க்கும் தெரியும். அது அதனால ஒரு ஜனவரி பிப்ரவரி மாதம் கூட்டணி கண்டிப்பாக அறிவிப்பார். அது கூட்டணி இல்லாமல் அவர் நிற்க மாட்டார். என்ன பொறுத்துக்கு நின்னா அது வேஸ்ட். கூட்டணி தான் இருக்கும். அது காங்கிரஸ் கூடவா, ஏடிஎம்கே கூடவா, மற்ற கட்சிகள் கூடவா போக தான் தெரியும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.